அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கின்ற நாம் அதன் சிறப்பு குறித்தும் அதன் அகமியம் குறித்தும் அதன் சட்டத்தை குறித்தும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான விஷயங்களை பேசவும் அதை பின்பற்றவும் அதன்படி வாழவுமான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆரம்பத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பிரபலமான புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறப்புற்று இருப்பதற்கு 2 காரணம் எழுதுகின்றார்கள். அதில் முதலாவது, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் இந்த 10 தினங்களில் 50 கடமைகள் நிறைவேற்றப்படுவதால், அதாவது ரமலானுடைய அந்த கடமையை நாம் வேறு மாதத்தில் நிறைவேற்ற முடியாது, ஹஜ்ஜு கடமையை வேறு மாதத்தில் நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஹஜ்ஜு கடமையும் நோன்பும், அரபாவுடைய நோன்பும், தொழுகையும், ஹஜ்ஜும், இந்த 50 கடமைகளை இந்த 10 தினங்களில் நிறைவேற்றப்படுவதால் இந்த 10 தினங்கள் துல்ஹஜ் மாதத்தில் சிறப்புற்றிருக்கின்றது. இரண்டாவது காரணம், குர்பானியானாலும் சரி, ஹஜ்ஜுடைய கடமையானாலும் சரி, இந்த 2 பெரும் கடமையின் மூலமாக ஒரு அடியான் தன்னுடைய முழு அடிமைத்தனத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த 2 அமலும் பின்பற்றப்படுவது, செயல்படுத்தப்படுவது